ஃபைட் நடக்கும்போதும் ஹீரோட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் ஒரு ஆட்டிடியூடு வேணும், ஒரு ஆட்டிடியூடு வேணும்னு. அதனால தான் அவர் வந்து ஷர்ட்டெல்லாம் இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்டை போய் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரோட அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இவனுங்க வந்து ஃபைட்டில் பழக்கம் இல்லாதவனுங்க. அந்த ஒரு நேர்த்தி வேணும் அப்படிங்கிறது 2 பேரோட அப்ரோச்லேயும் அதை பண்ணுவேன் இருப்பேன். ஈவன் அவர் ஃபைட் பண்ணும்போது அவர் அந்த கத்தியில் குத்த போகும்போது இப்படி திரும்பி பார்ப்பார். அந்த பொண்ணுங்கள்லாம் அதை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எல்லாம் பார்த்தோன்னே அப்போ இவர் சொல்லுவார் டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு உடனே எல்லாம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுவார், எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒருத்தனை விரட்ட விடுவார். இவர் ஓடனோன்னு அவன் திரும்பி பார்த்தா அவர் இருக்க மாட்டார். எங்கடான்னு தேடி பார்த்தா பின்னாடி இங்கே இருப்பார். இது எல்லாமே நம்ம எழுதுனா தான் அது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து தங்கச்சை கடத்தினாங்க, ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னு நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து இந்த சுவாரஸ்யம் வராது. ஸோ ஒரு ஃபைட்டுக்குள்ளே ஒரு கதை நடக்கணும். ஒரு ஃபைட்டுக்குள்ளே ஒரு கதை நடக்கும்போது தான் அது வயலண்ட்டே தெரியாது. அப்போ அவங்க வந்து அங்கே நடக்கிற அடுத்து என்ன நடக்குங்கிற அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அவங்க என்கேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அந்த 3 மினிட்ஸில் நடுவில் ஒரு 20 செகண்ட்ஸில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் வந்துக்கிட்டு இருக்கணும். தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.